டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்காவின் பொருளாதாரத்தில் ஈரான் போருக்கு பிந்திய பிரதிபலிப்பில் கடந்த ஜூன் மாதம் வரலாறு காணாத வேலை இழப்பும் புதிதாக வேலை பெறுவோர் தொகையும் மிகவும் சொற்பமாக மாறியிருக்கின்றது. இந்தியாவும் ஜப்பானும் இணைந்து 35,000 கோடி ரூபாய் பெறுமதியில் புதிய கார் தொழிற்சாலையை அமைக்க இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இரண்டு நாடுகளும் வரலாற்று புகழ்மிக்க ஒப்பந்தத்தை எழுதியிருக்கின்றார்கள். சிரிய தலைநகர் டமாஸ்கஸில் மீண்டும் குண்டுவெடிப்பு, 6 பேர் மரணம், 22 பேர் படுகாயம். என்னதான் நடைபெற்றிருக்கின்றது சிரியாவில்? அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேட்டோவில் அங்கம் வகிக்கும் நாடுகள் வழங்குகின்ற பணம் மிக சொற்பம் என்று புதிய நாடகத்தை ஆரம்பித்திருக்கின்றார். இது தவிர மேலும் பல சுவாரஸ்யமான சம்பவங்களை உள்ளடக்கி மலர்கின்றது இந்த செய்தி. அமெரிக்காவில் கொங்கடெல் அல்லது கிங் நம்பர் என்று கூறப்படுவது ஒவ்வொரு மாதமும் புதிதாக வேலை வாய்ப்புகள் எவ்வளவு உருவாக்கப்படுகின்றது என்பதை இந்த எண்ணிக்கை காட்டும். இந்த எண்ணிக்கை பொருளாதார வளர்ச்சியையும் மக்களினுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற முன்னேற்றத்தையும் காட்டுவதனால் இதுவே ராஜா போன்ற ஒரு கணிப்பீடு என்கின்ற கருத்தும் இருக்கின்றது. டெல் இந்த கிங் நம்பர் என்று கூறப்படுகின்ற இலக்கமானது கடந்த ஜூன் மாதம் படுமோசமாக வீழ்ச்சியடைந்திருக்கின்றது. அமெரிக்காவில் வேலைவாய்ப்பு பெறுவோருடைய தொகை மிக மிக குறைவடைந்திருக்கின்றது. அமெரிக்காவினுடைய பொருளியல் நிபுணர்கள் 1,10,000 புதிய வேலைகள் ஜூன் மாதம் வழங்கப்படும் என்று எதிர்பார்த்தாலும் 57,000 தான் அதிகரித்திருக்கின்றது. இது இதுவரை இல்லாத அதிர்ச்சி தொகையாகும். அமெரிக்காவில் கொரோனா காலத்தில் முதல் 2 மாதங்களிலும் புதிதாக வேலைவாய்ப்பு வழங்குவதில் ஏற்பட்ட ஸ்தம்பித நிலையை தவிர்த்து பார்ப்போமாக இருந்தால் அமெரிக்காவினுடைய வரலாற்றில் மிக மோசமான ஒரு நிலை இதுவென்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கு காரணங்கள் என்ன? அமெரிக்க அதிபரினுடைய பொருளாதார கொள்கைகளில் ஏற்பட்ட வீழ்ச்சியே முக்கிய காரணமாகும். மேலும் கோடை காலம் வந்தால் உல்லாச பயணம் அதிகரிக்கும். இதனால் வேலை வாய்ப்புகள் கூடும். அந்த வேலை வாய்ப்புகள் கூட அதிகரிக்காமல் 61,000 பேர் வேலை இழக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுவிட்டது. உலக கிண்ண உதைபந்தாட்டத்தை நடத்தினால் உலக நாடுகளில் இருந்தெல்லாம் ரசிகர்கள் வருகின்ற பொழுது உல்லாச பயண கைத்தொழில், ஹோட்டல் கைத்தொழில், கடைகளினுடைய விற்பனை எல்லாம் பெருகும் என்று பார்த்தால் அதிலும் புரட்சிகரமான மாற்றங்கள் எதுவும் ஏற்படவில்லை. எனவே ஜூன் மாதம் என்பது அமெரிக்க வரலாற்றில் ஒரு கருப்பு மாதமாகவே இருப்பதாக அந்த ஆய்வு தெரிவிக்கின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய காலம் ஒரு பொற்காலம் என்று கூறுகின்றார். ஆனால் இது பொற்காலம் அல்ல. அவருடைய பொற்காலத்திற்கு எதிரான ஒரு தகவலாக இது இருக்கின்றது. அமெரிக்காவினுடைய வட்டி வீதமும் மத்திய கிழக்கில் டொனால்ட் ட்ரம்ப் நடத்திய போரும் இந்த பாதிப்பினுடைய அடிப்படையாக அமைந்திருக்கின்றது. மேலும் வெளிநாட்டவர்களை நாடு கடத்துவதில் அமெரிக்க அதிபர் மும்முரமாக நின்ற காரணத்தினால் சட்டமுறையாக வேலை செய்த வெளிநாட்டவர்கள் எல்லாம் வேலை இழந்திருக்கின்றார்கள். 5 லட்சம் பேர் ஒரே அடியாக அமெரிக்காவினுடைய வேலை சந்தையில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இதனால் அமெரிக்க சந்தையில் தொழிலாளர்களுடைய சக்தி குறைவடைந்திருக்கின்றது. தொழிலாளர் சக்தி குறைவானது உற்பத்தி வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்திருக்கின்றது. அமெரிக்க அதிபரினால் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியுமா என்றால் அதற்கான எதிர்காலம் பிரகாசமானதாக இல்லை என்றும் அந்த பொருளியல் ஆய்வு தெரிவிக்கின்றது. சிரியாவினுடைய தலைநகர் டமாஸ்கஸினுடைய நடுப்பகுதியில் திடீரென வெடித்த பாரிய குண்டுவெடிப்பு ஒன்றினால் 6 பேர் மரணமடைந்து 22 பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள். இந்த குண்டுவைப்பிற்கு யாரும் இதுவரை உரிமை கோராவிட்டாலும் கூட சிரியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரகத்திற்கு அருகாமையில் இருக்கின்ற ஒரு காபி தேநீர் ரெஸ்டாரண்டில் இந்த குண்டு வெடித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. பலத்த அதிர்வலையுடன் வெடித்திருக்கின்றது. சிரியாவில் இப்பொழுது இருக்கின்ற ஆட்சிக்கு உள்நாட்டில் பலமான எதிர்ப்புகள் இருக்கின்றது. IS அமைப்பினுடைய எதிர்ப்பும் இருக்கின்றது. அவர்கள் மிகப்பெரிய உள்நாட்டு போர் ஒன்றை சந்திக்க வேண்டிய விளிம்பு நிலையில் இருக்கின்றார்கள். இதனால் குண்டுவெடிப்புகள் மேலும் அதிர்வலைகளை ஏற்படுத்த போகின்றது என்பது இதனுடைய அடையாளமாகும். இப்போது ஆடுகளத்தில் ஈரானினுடைய
ஈரானுடைய பலம் மறுபடியும் உயர்ந்திருக்கின்றது. எனவே இழந்து போன சிரியாவை மறுபடியும் மீட்பதற்கான வேலைகளை ஈரான் செய்ய மாட்டாது என்ற கருத்தும் ஈரான் ஏன் செய்யக்கூடாது என்ற கேள்வியும் இருக்கத்தான் செய்கின்றது. இந்த குண்டு வெடிப்பு சிரியாவில் மாறிய ஆட்சி மாற்றம் அமைதியான ஓர் ஆட்சியை நடத்த முடியாது என்கின்ற ஒரு சங்கேத குறியாக இருக்கின்றது. அடுத்த வாரம் துருக்கியில் நடைபெற இருக்கின்ற நேட்டோவினுடைய உச்சி மாநாட்டுக்கு போவதற்கு முன்னதாக டொனால்ட் ட்ரம்ப் அளித்த பேட்டியில் அமெரிக்கா நேட்டோவிற்கு வருடாந்தம் $999 பில்லியன் செலவழிக்கின்றது. அதனுடன் ஒப்பிட்டு பார்த்தால் நேட்டோ நாடுகள் தருகின்ற பணம் ஒன்றுக்குமே பெறுமதி இல்லாத பணம். இரண்டாவது இடத்தில் இருக்கின்ற பிரிட்டன் $90.5 பில்லியன் தருகின்றது. 90க்கும் 900க்கும் எவ்வளவு பெரிய வேறுபாடு இருக்கின்றது என்பது அவருடைய கேள்வி. அதுபோல பிரான்ஸ் $65.5 பில்லியன், இத்தாலி $48.8 பில்லியன், போலந்து $44.3 பில்லியன் என்று முன்னணி வகிக்கின்றன. இவர்களினுடைய உதவிகளினால் நேட்டோ பெரும்பலம் பெறவில்லை என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறுகின்றார். ஆகவே துருக்கி வருகின்ற அவர் இப்பொழுது மேலும் புதிய சட்டங்களை கொண்டு வரப் போகின்றார். இதில் 2 விடயங்கள் இருப்பதாக அமெரிக்காவினுடைய படைத்துறை அமைச்சர் பேட் ஹெக்செட் கூறுகின்றார். ஐரோப்பா இனிமேல் தங்களுடைய சொந்த காலிலேயே நிற்க வேண்டும் என்ற கொள்கை மீண்டும் வலியுறுத்தி கூறப்பட இருக்கின்றது. இரண்டாவதாக அமெரிக்கா செய்கின்ற உதவி ஐரோப்பாவிற்கும் நேட்டோவிற்கும் கிடைக்கின்ற பொழுது அதனால் அமெரிக்காவிற்கு என்ன லாபம் கிடைக்கும் என்று சரியாக லாபத்தை கணக்கீடு செய்து லாபம் இருந்தால் மட்டும்தான் அமெரிக்காவினுடைய உதவி இருக்கும். லாபம் இல்லாத இடத்தில் வெறுமனே பணத்தை கொடுத்து கொண்டு இனி இருக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே நேட்டோ நாடுகள் அமெரிக்க பணத்தில் குளிர்காய முடியாது என்பது வருகின்ற கூட்டத்தில் நடைபெற இருக்கின்ற மிகப்பெரிய மோதலாக அமைய போகின்றது. அங்கு வரும் டொனால்ட் ட்ரம்ப் ஐரோப்பிய நாடுகள் இனிமேல் AI தொழில்நுட்பத்தில் தாங்களே முன்னணியில் நிற்க வேண்டும், தாங்கள் உருவாக்க வேண்டும் என்று எடுத்த முயற்சிகளை எல்லாம் உடனடியாக கைவிட்டு அமெரிக்காவிலேயே இனி தங்கி இருக்க வேண்டும். முதலாவது நிபந்தனை. இரண்டாவது, ஈரான் யுத்த நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்காவும் ஈரானும் செய்திருக்கின்ற ஒப்பந்தத்தை நேட்டோ நாடுகள் முன்வந்து ஆஹா ஓஹோ இதைவிட ஒரு ஒப்பந்தம் உலகில் இல்லை என்று பாராட்டி டொனால்ட் ட்ரம்பிற்கு பூமாரி சொரிய வேண்டும். இவை இரண்டும் செயற்கையாக உருவாக்கப்பட வேண்டும். செயற்கை நுண்ணறிவு காலத்தில் புகழும் செயற்கையாக உருவாக்கப்படுகின்றது, ஒருவர் மீதான இகழ்ச்சியும் செயற்கையாகவே உருவாக்கப்படுகின்றது என்பது இதனுடைய பொருளாகும். இங்கு எல்லாமே காகித பூக்கள் தான், உண்மையான ரோஜாக்கள் எதுவும் இல்லை என்பது அமெரிக்க அதிபரனுடைய தத்துவமாகவும் இருக்கின்றது. இந்தியாவில் இருக்கின்ற ஹரியானா மாநிலத்தில் கார்கோடா பகுதியில் கார் உற்பத்தி தொழிற்சாலை இந்தியாவும் ஜப்பானும் இணைந்து இந்த தொழிற்சாலையை ஆரம்பிக்கின்றார்கள். 35,000 கோடி ரூபாய் பணத்தில் இந்த பிரம்மாண்டமான உலகின் மிகப்பெரிய கார் தொழிற்சாலை அமைய இருக்கின்றது. ஜப்பானிய பிரதமர் சனே தக்காச்சி, இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இருவரும் அவர் காணொளி மூலம் தோன்றினார். இந்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டு இருக்கின்றார்கள். இதன் மூலமாக வருடம் தோறும் 3 லட்சம் கார்களை உற்பத்தி செய்வார்கள். மாருதி, சுசுகி ஆகிய கார்கள் உற்பத்தி செய்யப்படும். 800 ஏக்கர் பரப்பளவில் இந்த தொழிற்சாலை அமைய இருக்கின்றது. இந்திய பிரதமர் மகிழ்ச்சியில் கூறுகின்ற பொழுது ஜப்பானினுடைய அழகிய இளம் பெண் பிரதமர் தன்னுடைய அன்பு தங்கை என்று கூறியிருக்கின்றார். என் தங்கை என்பது அதனுடைய தலையங்கம். அதை கேட்டு ஆனந்தம் அடைந்த பெண் பிரதமர் சனே தக்காஜி, நரேந்திர மோடி தான் என் அண்ணன் என்று கூறியிருக்கின்றார். என் அண்ணன், என் தங்கை இரண்டும் எம்ஜிஆர் நடித்த திரைப்படம் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாகும். இந்த கதை தான் இப்பொழுதும் ஆரம்பித்திருக்கின்றது. அதேவேளை இந்த தொழிற்சாலை மேலும் சில ஆண்டுகளில் 10 லட்சம் கார்களை உற்பத்தி செய்யும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜப்பானிய பெண் பிரதமர் பிறந்த இடம் புத்த மதம் வளர்ந்த இடம் என்றும் இந்தியாவினுடைய தாக்கம் அதில் இருக்கின்றது என்றும் நரேந்திர மோடி அத்தருணம் ஜப்பானிய பெண் பிரதமருக்கு புகழாரமும் சூட்டினார். இந்திய பிரதமரை அண்ணன் என்றும் தம்பி என்றும் மாமன் என்றும் மச்சான் என்றும் நெருங்கிய நண்பன் என்றும் உலக நாடுகளெல்லாம் கூறி பாராட்டி வருவது மிகச்சிறந்த ஒரு முன்னேற்றமாக இருக்கின்றது. ஆனால் இந்திய பிரதமரே நமது தலைவர் என்று இவர்கள் சொல்லும் நாளை நோக்கி இந்தியாவை நரேந்திர மோடி அவர்கள் முன்னேற்றி செல்வதாக இந்தியா கூறி வருகின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.